இரும்பு சத்துக்கள் நிறைந்த உடல் எடையை குறைக்க உதவும் கம்பு தோசை புதினா தக்காளி சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கம்பு தோசைக்கு ஊற வச்சுக்கலாம். 3 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் பச்சரிசி, ஒரு 3/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா 2 டைம் கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா கம்பு ஊறி இருக்கு பாருங்கள். இதை கிரைண்டரில் போட்டு மாவை ஆட்டிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே இது புளிச்சிரும். நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, இந்த சட்னிக்கு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவை சேர்த்துட்டு கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த டைமில் ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பச்சை மிளகா கலர் மாறின உடனே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 3/4 பாகம் அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கட்டு அளவு புதினா, அதை இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். ரொம்ப வதங்கணும், சுருள வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த ஸ்மெல்லு இருக்கணும். நமக்கு லேசாக வதங்கினா போதும். ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு கூட நீங்கள் முதலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோலோடவே எடுத்துக்கோங்க. இதை முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வறுத்த வேர்க்கடலை. உங்ககிட்ட வறுக்காத வேர்க்கடலை தான் இருக்குன்னா முதல்ல வேர்க்கடலையை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி புதினா இலைகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மட்டும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க இருக்கக்கூடாது. இந்த சட்னி நல்லா கெட்டியாக இருக்கணும். இதுக்கு தாளிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், முக்கியமாக பெருங்காயமும் சேர்த்துக்கணும். தாளித்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. நான் இரும்பு கல் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சிட்டோன்னா நம்ம மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 2 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணலாங்க. நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தோசை நல்லா கிறிஸ்பாகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த ஓரத்துல எல்லாம் எலும்பி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஓரமாக எலும்பி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிட்டோன்னா ஒரு 30 செகண்ட்லேயே இந்த தோசை வெந்துடும். அவ்வளோதான், சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.